அனைவருக்கும் வணக்கம். வெள்ளையங்கிரி வெள்ளையங்கிரி மலையை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்து சமீபமாக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் மேலே போகிறவங்களாம் இறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது முழுக்க முழுக்க பொய். காரணம் என்னென்னா, நான் ஒரு 10 நாள் முன்னாடி நான் வெள்ளையங்கிரி போயிட்டு வந்தேன். ஐயா அந்த சிவன் என் அப்பன் அந்த மாதிரி கொல்லும் குணம் கொண்டவன் அல்ல, உயர்த்தும் குணம் கொண்டவன் என் அப்பன். என்னுடைய அனுபவங்கள், அதனால தான் நேராக ஒரு பதிவு. இன்னும் வெள்ளையங்கிரி தொடர்ச்சி இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் இன்னும் நிறையா சித்தர்களை பற்றி இருக்குது. அதுவும் வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க நலத்தில். வெள்ளையங்கிரியில் நம்ம ஸ்டார்டிங் மொத்தம் 7 மலை. 3 மலை கொஞ்சம் கடினமாக இருக்கும். 4வது மலை நார்மலாக இருக்கும். 5வது மலையில் ஒரு சுனை இருக்கும், அது கொஞ்சம் டவுனாக இருக்கும். அந்த சுனையில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 4-5 மலை ஏறி அந்த சுனையில் குளிக்கும் போது அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்துடுது. இப்போ நல்லா நடந்து கால் வலியோடு வரீங்க, கொஞ்சம் பெயினோடு தான் வரீங்க. அந்த 4 மலை ஏறிடுங்க. 5வது மலையில் அந்த சுனையில் குளித்தா என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுக்கு தூக்கம் வருது. கொஞ்சம் டயர்ட்னஸ், கொஞ்சம் படுத்துடலாமே. அந்த 6வது 7வது மலை ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த 6வது மலையிலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்துறீங்க. சில பேர் நான் கண் கூடவே பார்த்த வரைக்கும் என்னென்னு செய்கிறாங்கன்னா, இந்த பாறைக்கு மேலே படுக்கிறாங்க. ஆக்சுவலாக உள் பக்கம் படுத்தா ஒன்றும் இல்லை, இந்த மலை ஓரத்தில் இருக்கிற பாறை மேலே சில இளைஞர்கள்லாம் படுத்து தூங்கினாங்க. நான் கண் கூடவே பார்த்தேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தன் அசதியில் அந்த பக்கம் பிறண்டு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது, மலை ஏறும் போதே அவங்க சொல்கிற வார்த்தைகள், உங்களால் முடியல, ப்ரெஷரு, பிபி, சுகர் இது மாதிரி இருக்கிறவங்க ஏறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி சில பேர் நடந்தாங்க, வந்தாங்க, நானும் பார்த்தேன். ஏன் மகளிர் லேடிஸே வந்தாங்க. ஒரு 50 வயசு தாண்டவங்கள ஒரு ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, ஒரு அம்மா தனியாக வந்தாங்க. இவங்களெல்லாம் பார்த்தேன். அதனால் வெள்ளையங்கிரியை பொறுத்த வரைக்கும் அந்த மழைக்கால சீசனில் மட்டும் போக முடியாது. காரணம் என்னென்னா, வழுக்கும் கண்டிப்பாக. என்னென்னா, நம்ம ஏறுற இடம்லாம் மண். அந்த 6வது மலை விபூதி மலை. அது வெயில் அடைஞ்சுன்னா கால் சுடும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செருப்பு போட்டுட்டு போங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. காரணம் என்னென்னா, என் அப்பன் கோச்சிக்க மாட்டான். ஏன்னா உண்மை தான். ஏன்னா சில இடங்களில் செருப்பு தேவைப்படுது. நம்ம செருப்பு இல்லாமல் போகிறோம், அந்த கிரிப்புக்கும் சரி, அந்த வெயில் சூட்டுக்கும் சரி. ஆனால் இரவு பயணங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்துடுறோம், அப்படியே மேலே போயிடுறோம். என்ன ஒன்றா, அந்த போகிற வழியில் அந்த 2 ரூட்டாக பிரியுது. சில இடத்துல 2 ரூட்னா ரொம்பலாம் கிடையாது. அந்த பக்கமாக ஒருத்தர், இந்த பக்கமாக ஒருத்தர். அந்த இடத்துல எவராக ஒருத்தர் மனித கழிவை உட்கார்ந்துடுறான். உட்கார்றதுனால நமக்கு தெரியாமல் அதில் மிதிச்சிடுறோம். அது ஒரு சங்கடம் இருக்குது. நான் அதை பார்த்தேன், அதனால் சொல்ல வரேன். அதனால் இரவில் போகிறது ரொம்ப விசேஷம். காலையில் 5 மணிக்கு அங்கே போய் ஐயா வெள்ளையங்கிரியை ஐயாவை பார்க்குறது அவ்வளோ விசேஷம். நான் அவ்வளோ ஆனந்தமாக இருந்தேன். காரணம் என்னென்னா, அந்த 4 மலை 5 மலை ஏறிட்டு காலை தான் நினச்சிட்டு போனேன். 5வது மலை அந்த ஊற்று நீரில் காலை நினச்சிட்டு தான் போனேன். நினச்சிட்டு போகும்போது அங்கே தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ தான் சில பாதிப்புகள் அவங்க மூலிமா தான், அவங்க தனக்காக தான் வருது. இவங்க அந்த டயரில் படுக்கிறதுனால தான். ஆனால் 6வது மலை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்படியே மேலே ஐயாவை பார்க்க போகிறோம். இந்த 7வது மலை அடி சுற்றி வரும்போது அது கொஞ்சம் அடி பார்க்கும் போது டஃப்பாக இருக்கும். ஆனால் ஐயாவை பார்த்த பிறகு அந்த வலி எதுவுமே இருக்காது. ஏன்னா என்னோடய அனுபவங்கள். வாங்க, தொடர்ந்து நம்ம சித்தர்களை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் பதிவுகள் இருக்குது. வாழ்கலாம் யூடியூப் சேனல் உங்கள் காந்தி.